நம்ம உணவு கட்டுப்பாடு இருக்குல்ல, அதுதான் ஒரு நம்ம ஒரு இயற்கையான விஷயத்தை தேடுவதற்கு, இயற்கையான அறிவை தேடுவதற்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஏன் மூட நம்பிக்கை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, உணவில் நமக்கு கட்டுப்பாடு இல்லாதனால தான் இந்த இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவை பெற முடியல. நம்ம ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், புத்தகத்தை படிக்கிறோம், நமக்கு அறிவை தருவதற்கு ஆசிரியர்கள் தேவைப்படுது. அதுவும் 8 மணி நேரம் தினமும் பயிற்சி பெற்றால் தான் நீ பாடமே படிக்க முடியும், ஒரு அறிவை வளர்த்துக்கொள்ள முடியும். அதற்கு காரணம் என்னென்னா, இயற்கையாகவே நமக்கு ஒரு அறிவு கிடைக்குது. அதை நம்ம அதை தடுத்து விட்டோம். அதை எப்படின்னா, நம்ம சாப்பிட்ற தப்பான உணவு, நீ அரிசி சாப்பிட்ற, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றதுனாலே அறிவு இல்லைன்னு தானே அர்த்தம். நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றப்பா, பரோட்டா சாப்பிட்ற, அப்போ உனக்கு அறிவு இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ பரோட்டா சாப்பிட்றதுனால தான் உனக்கு அறிவு இல்லாமல் போகுது. சோறு சாப்பிட்ற, சுகர் வருது அப்படின்னா உனக்கு அறிவு இல்லைன்னு தானே அர்த்தம். அறிவு இல்லைன்னு தானே அர்த்தம். அதனால் அறிவு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இந்த சோறு தான். அதனால தான் நீ புத்தகத்தை தேடி போகிற, பள்ளிக்கூடத்தை தேடி போகிற. இயற்கையாகவே உனக்கு அறிவு உண்டு. ஆனால் நீ என்ன பண்ணுற, அறிவு உண்டுன்னா அறிவுள்ள வேலைகளை தானே செய்யணும். ஏன் அப்போ பரோட்டாவை சாப்பிட்ற, எதுக்கு சோறு சாப்பிட்ற? சோறு சாப்பிட்டா சுகர் வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பரோட்டா சாப்பிட்டா வயிற்று புற்றுநோய் வருதுன்னு சொல்கிறாங்க. சிகரெட் பிடிக்கிற, அப்போ உனக்கு அறிவு இல்லைன்னு தானே அர்த்தம். அறிவு இல்லாதனால தான் நீ பள்ளிக்கூடத்துக்கு போகிற. அப்போ இயற்கையாகவே நீ அறிவு இருந்தால் சிகரெட் பிடிச்சிருக்க மாட்டேன், சோறு சாப்பிட்ருக்க மாட்டேன். சோறு சாப்பிடாமல் இருந்தால் நீ ஆரோக்கியமாக இருந்திருப்ப. அப்போ நீ பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. இயற்கையான அறிவு உனக்கு கிடச்சிருக்கும். சோறு சாப்பிட்டனால தான் நீ உனக்கு அறிவு இல்லாதனால தான் உனக்கு சோறு சாப்பிட்டனால தான் உனக்கு அறிவு இல்லாமல் போகுது. அறிவு இல்லாதனால தான் நீ சோறு சாப்பிட்ற, அதனால தான் உனக்கு நோய் வந்துச்சு. நோய் வந்ததுனால தான் அதை குணப்படுத்துவதற்கு மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள். மருத்துவர்களை உருவாக்குவதற்கு பள்ளிக்கூடம் தேவையாக இருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் மூலமாக மருத்துவர்களை நாம் உருவாக்குகிறோம். ஏனென்றால் நாம் அறிவில்லாத ஒரு செயலை செஞ்சோம், சோறு சாப்பிடுகிற வேலையை செஞ்சோம். அதனால் நமக்கு அறிவு இல்லாமல் போச்சு. அதனால் நமக்கு நோய் வந்துச்சு. நோயை குணப்படுத்துவதற்கு மருத்துவர்கள் தேவை. மருத்துவர்களை உருவாக்க பள்ளிக்கூடம் தேவை. நீ சோத்துக்கு பதிலாக பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்ருந்தா உனக்கு நோயே வந்திருக்காது. அது அறிவுள்ள செயல். அது பச்சை காய்கறிகளை சாப்பிடுவது ஒரு அறிவுள்ள செயல். அப்போ அந்த அறிவுள்ள செயலை செய்தால் உனக்கு நோய் வரப்போகிறதில்ல. நோயை குணப்படுத்துறதுக்கு, அப்போ நோயை குணப்படுத்துவதற்கு மருத்துவர்கள் நமக்கு தேவையில்லை. அப்போ பள்ளிக்கூடங்கள் மூலமாக நம்ம மருத்துவர்களை உருவாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மருத்துவர்களை உருவாக்க வேண்டிய அவசியமும் எப்போ இல்லை, அறிவுள்ள வேலைகளை செஞ்சாக்கா. அறிவுள்ள வேலை எது? பச்சை காய்கறிகளை சாப்பிடுவது. அறிவில்லாத வேலைகளை செஞ்சதுனால்தான் நமக்கு பள்ளிக்கூடங்களே தேவைப்பட்டது. அறிவுள்ள வேலைகளை செய்தால் நமக்கு பள்ளிக்கூடங்களே தேவையில்லை, மருத்துவர்களே தேவையில்லை. அறிவுக்கு ஒப்பாத உணவுகளை சாப்பிட்டதால் தான், பரோட்டா சாப்பிட்டனால, கண்ட உணவு, பேக்கரி, இந்த உணவு, சோறு இதெல்லாம் சாப்பிட்டனால்தான் உனக்கு நோய் வந்துச்சு. நோயாளிகளை குணப்படுத்த நமக்கு மருத்துவர்கள் தேவை. மருத்துவர்களை உருவாக்க பள்ளிக்கூடம் தேவை. நீ பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டு இருந்தால், உப்பெல்லாம் சேர்க்காமல், மசாலாலாம் சேர்க்காமல், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம் இதெல்லாம் சேர்க்காமல் வெறும் பச்சை காய்கறிகள், கிழங்குகள், கீரைகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்ருந்தா, உப்பு சேர்க்காமல், உனக்கு நோய் வந்திருக்காது. நோயை குணப்படுத்த மருத்துவர்கள் தேவையில்லை. மருத்துவர்களை உருவாக்க பள்ளிக்கூடமும் தேவையில்லை என்றாகுது. அது மாதிரி பச்சையாக சாப்பிட்டு இருந்தால் என்ன, ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட் வந்தது, அது மறந்துட்டேன். இப்போ பச்சையாக சாப்பிட்ருந்தா உனக்கு கேஸ் அடுப்பே தேவையில்லை. மசாலாவே தேவையில்லை, உப்பே தேவையில்லை. பச்சையாக சாப்பிடும்போது உனக்கு உப்பே போடக்கூடாது. அப்போ உப்பு தேவையில்லை, உப்போட தொழில் தேவையில்லை. பச்சையாக சாப்பிட்ருந்தா எப்படி மருத்துவ தொழில் நமக்கு தேவையில்லையோ, அதுபோல் பச்சையாக சாப்பிட்டு இருந்தால் உனக்கு கேஸ் அடுப்பு தேவையில்லை, கேஸு தேவையில்லை, எரிவாயு தேவையில்லை. அது மாதிரி அந்த பாத்திரங்கள் கூட, எவர் சில்வர் பாத்திரம், குக்கர் கூட தேவையில்லை. பச்சையாக சாப்பிட்றதுக்கு எதுக்கு குக்கர்? பச்சையாக சாப்பிட்றதுக்கு எதுக்கு எரிவாயு? பச்சையாக சாப்பிடுவதற்கு அப்போ அந்த தொழிற்சாலைகள்லாம் தேவையில்லை. இப்போ ஒரு கேஸ் இதெல்லாம் உற்பத்தி பண்ணணுன்னா உனக்கு அறிவு தேவை. அந்த அறிவை வளர்த்துக்கொள்ள பள்ளிக்கூடம் போகணும். பள்ளிக்கூடம் போனால் தான் ஒரு கேஸை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற அறிவு உனக்கு கிடைக்கும். அப்போ நீ பச்சையாக சாப்பிட்ருந்தா உனக்கு கேஸ் அடுப்பே தேவையில்லை. அப்போ அதை எப்படி உற்பத்தி செய்வது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நீ பள்ளிக்கூடம், கல்லூரியெல்லாம் போக வேண்டிய தேவையில்லை. புத்தகமே உனக்கு தேவையில்லை. பச்சை உணவுகளை சாப்பிட்டால் நமக்கு புத்தகமே தேவையில்லை என்று தான் நான் சொல்லுவேன். பாருங்கள், எவ்வளோ பச்சை உணவுகள் சாப்பிட்டா இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஃபெயிலியர் ஆகிடும். எப்படி நடந்து போனால் ஒரு நாட்டோட பொருளாதாரம் போய்டுன்னு எல்லோரும் சைக்கிளில் போனாக்கா நாட்டோட பொருளாதாரமே இதாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்களா, அதுபோல் நீ பச்சையாக சாப்பிட்டா இந்த நாடுங்கிற அமைப்பே இருக்காது. வரி வசூல், பணம்ங்கிற அமைப்பே இருக்காது. பச்சையாக சாப்பிட்டா அவனுக்கு நோய் வரப்போகிறது இல்லை. பச்சையாக சாப்பிட்டா
உனக்கு வந்து கேஸ் அடுப்பு தேவையில்லை, அடுப்பு தேவையில்லை, அதுபோல் வேறு என்னெல்லாம் தேவையில்லை. அப்போ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் தான் நிறைய இருக்குது.